நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் வனச்சரகத்திற்குட்பட்ட மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்ததை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை தடை விதித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அழகிய நம்பி வழங்க கேட்கலாம். வணக்கம் அழகிய நம்பி, அங்கு மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலா பயணிகளுக்கு குளிப்பதற்கான தடையானது எத்தனை நாட்கள் விதிக்கப்பட்டிருக்கிறது? அங்கு நீர்வரத்து எப்போது சீராகும் என நாம் எதிர்பார்க்கலாம்? வணக்கம் கனகதாரா. திருநெல்வேலி மாவட்டத்தில் முதன்மையான ஒரு சுற்றுலா தலமாக அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ள மணிமுத்தாறு அருவி விளங்கி வருகிறது. இந்த அருவியில் குளிப்பதற்கு தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மட்டுமன்றாது பிற மாநிலங்களிலிருந்தும் நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்த அருவியில் வனப்பகுதியில் பெய்யும் மாஞ்சோலை உள்ளிட்ட தேயிலை தோட்டங்களில் பெய்யும் மழையானது நீர் வரத்து வந்து அருவியில் நீர் அருவிக்கு வருகிறது. இந்நிலையில் நிகழாண்டு வடகிழக்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து நவம்பர் டிசம்பர் மாதங்களில் மழை தீவிரமடைந்ததால் சுமார் ஒரு மாதத்திற்கு மேல் தடை விதிக்கப்பட்டிருந்தது. மேலும் டிசம்பர் 25ஆம் தேதி நீர்வரத்து சீரானதை அடுத்து குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டது. இந்நிலையில் ஜனவரி 1ஆம் தேதி இரவு திடீரென பெய்த கனமழையால் மீண்டும் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது. தொடர்ந்து 3 நாட்கள் தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் ஜனவரி 4ஆம் தேதி மீண்டும் பயணிகள் குளிப்பதற்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் நேற்று இரவு முதல் பல்வேறு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து சாரல் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக மாஞ்சோலை பகுதியில் 32 மில்லிமீட்டரும், காக்காட்சியில் 40 மில்லிமீட்டரும், நாலுமுக்கு பகுதியில் 43 மில்லிமீட்டரும், மூர்த்தி பகுதியில் 48 மில்லிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. இந்த மழை நீரானது மணிமுத்தாறு அருவியில் பெருக்கெடுத்து நீர்வரத்து அதிகரித்ததை அடுத்து சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி வனத்துறையினர் குளிப்பதற்கு தடை விதித்துள்ளனர். இதே நேரத்தில் அருவியை பார்வையிடுவதற்கு பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து மழை அளவு குறைந்து நீர்வரத்தும் சீராகும் வரை இந்த தடையானது தொடரும் என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அழகிய நம்பி.